அடுத்த 5 ஆண்டுகளில் இண்டஸ்ட்ரியை ஆளப்போற படிப்புகள் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல 21 வகையான பிகாம் இருக்கு. பிஎஸ்சில 30 வகையான மருத்துவ படிப்புகள் இருக்கு. அந்தஸ்து வாய்ந்த சம்பளம், நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய உடனடியாக வேலை வாய்ப்பு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026, powered by Danish Chennai College of Engineering, Tambaram, Vinayaka Mission Kribananda Warrior Engineering College, EGS Pillai Group of Institutions, Velamal Nexus. அண்ணா யூனிவர்சிட்டியில் 50க்கு மேற்பட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்கு, வெட்டினரி யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்கு, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்கு. நீட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல மிக அதிக அளவுல இருக்கு. நீட்டை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் இதுதான். கண் மருத்துவத்துக்கு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரின்னு ஒரு முழு நேர படிப்பு இருக்குங்கிறது பள்ளியில் நமக்கு தெரியறது கிடையாது. உங்க +2 மார்க்ஸுக்கே கவலைப்படாத ஒரு படிப்பு, மனப்பாடம் பண்ண தேவையில்லாத ஒரு படிப்பு. விஷுவல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு அதிக கல்லூரிகளில் இருக்கிற ஒரு நல்ல படிப்பு. அன்பார்ச்சுனேட்லி அது சினிமா டைரக்டருக்கான படிப்புன்னு சொல்லி கெடுத்துட்டாங்க. அதோட தான் வருத்தத்துக்குரியது. மீடியாங்கிறது சினிமா மட்டும் கிடையாது. இன்னொரு 10 பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல தொடங்கி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு 10-12 துறைகள் இருக்கு. இது பெராஸ் யூனிவர்சிட்டி அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு வித்தியாசமான படிப்பு. நம்மளுடைய மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணையும் உள்ளடக்கி பிளண்டட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு. பிஎஸ்சி பிளண்டட் சயின்ஸ். தமிழ் லிட்டரேச்சர் படிச்சா அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு கிண்டல் அடிக்கிற காலம் எல்லாம் இருந்து, அந்த தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிற அதே நேரத்துல கம்ப்யூட்டர் லிட்டரசியும் சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா மீடியால வேலை வாய்ப்பு இருக்கு. வீட்டுல உட்காந்துட்டு 20 கம்பெனிஸ்க்கு கண்டென்ட்டை நீங்க எழுதி அனுப்பி காசு பண்ணலாம். CA சொல்லப்படுற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், இதற்கு இன்னைக்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஒரு காலத்துல டிகிரி முடிச்சுட்டு தான் இதை எழுத முடியும். இன்னைக்கு வசதி +2 முடிச்சுட்டே எழுதலாம். என்ன சிக்கல்னா, அந்த CAன்னு சொல்லும் போதே ஒரு 4 பேர் ஐயோ அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு கல்ல எறிஞ்சிட்டு போயிடுவோம். நம்மளும் வசதியா விட்டுருவோம். யார் அந்த 4 பேர்னு பார்த்தா CA எழுதாத 4 பேர். எழுதுனவங்க சொன்ன. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு அடுத்த 5 ஆண்டுகளில் இண்டஸ்ட்ரியை ஆளப்போற படிப்புகள் என்ன அப்படின்னு கொடுத்தாங்க. கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற 1,70,000 பேருக்கும் ஒரே ஒரு பிரான்ச் தான் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அப்புறம் அப்படியே ஏஐ வந்தவுடனே இந்த AADS கொடுங்க, அது இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அப்படியே லேசாக ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் ஏஐ நிறைய வேலையெல்லாம் குறைக்க போதாமேன்னு ஒரு உடனே அப்படியே வெளத்து போய் ஐயோயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா. ஸோ நம்ம முடிக்கும் போது இண்டஸ்ட்ரி என்ன நிலவரம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணும்போதே ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து பிளான் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஃபைன், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் ஆப்டிடியூட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணணும்னா, எனக்கு எதுலலாம் ஆர்வம் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. கிடுகிடுன்னு 1 to 10 எழுதுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5th 6th படிக்கும்போது குருடாக இருக்கும். நான் ஏரோப்ளேன் ஓட்டணும், போலீஸ்காரன் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இப்படி குருடாக பேசிகிட்டு இருப்போம். இந்த +2 நெருங்க படிப்பு சார்ந்து பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் எதெல்லாம் ஆசைப்படுறேங்கிறத 1 to 10 எழுதிடுங்க, ஒரு பேஜில் எழுதிடுங்க. இது இன்ட்ரெஸ்ட். இப்போ ஆப்டிடியூட் என்ன தெரியுமா? அதெல்லாம் சரி, எனக்கு எது வரும்? இது மிகப்பெரிய கேள்வி. எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சுட்டு போட்டாலும் வராதா? என்ஜினியரிங் பக்கம் தலை வச்சு கூட படிக்கக்கூடாது, சரியா? அப்போ எனக்கு எது வரும்னு நீங்கள் லிஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னாக்க, நீங்கள் 1 to 10 போட்டிங்க பாருங்கள், அந்த 1 to 10ல் 5 கட் ஆகிடும், பேலன்ஸ் 5 இருக்கும். இதுதான் நமக்கு வரக்கூடியது, சரியா? ஓகே, இப்போ ஒட்டுமொத்தத்தையும் வரிசையாக பார்க்குற போது எப்பவுமே எவர்கிரீன், எல்லா காலகட்டங்களும் எவர்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங். இது 50 வருடங்களுக்கு முன்பும் இதுதான், இன்னும் அடுத்த 50 வருடங்கள்லையும் இதான் இருக்கும். ஸோ இந்த எவர்கிரீனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெடிக்கல். நம்ம ஊரில் நீட் ஒரு பரபரப்பான விஷயம். இந்த நீட்டை பற்றி என்னுடைய ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் அதுக்கு பிறகு போகிறேன். இந்த நீட் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து சமீப ஆண்டுகளில் நீட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் மிக அதிக அளவில் இருக்கு. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். உயிர் விலை மதிப்பற்றது. நம்ம நீட்டுக்காக பிறக்கல,
நம்ம பிறக்கும்போது நீட் இல்லை. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நான் வன்மையாக நான் எதிர்க்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வருஷம் நான் நீட் எழுதினேன், எனக்கு கிடைக்கல, திரும்ப 1 இயர் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீட் எழுதுறது. லைஃப்பில் இது மாதிரி ஒரு வேஸ்ட் எதுவுமே கிடையாது. காரணம், 1 வருடம்ங்கிறது லைஃப்பில் விலை மதிப்பற்றது. இதில் இந்த தற்கொலைகளுக்கு இந்த ரிப்பீட்டர்ஸும் ஒரு காரணம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 1 வருடம் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போது 500 வாங்குறவங்க, 550 வாங்குறவங்க அடுத்த வருஷம் 150 எக்ஸ்ட்ரா வாங்கலாம் முயற்சி பண்ணி. 200 வாங்குறவங்க 500 ஆக முடியாது. அது சாத்தியம் இல்லை. உங்கள் லெவல் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பல நேரங்களில் இந்த ரிப்பீட்டர்ஸும் முயற்சி பண்ணிட்டு அந்த வருடமும் கிடைக்கலன்னு இருக்கு பாருங்க, அந்த விரக்தி தான் உச்சகட்ட விரக்தியாக மாறுது. அதுக்கு பிறகு பை த டைம் டிசைட் பண்ணுறாங்க, நான் இன்ஜினியரிங் போகலாம், இங்கே போகலாம் டிசைட் பண்ணுறதுக்குள்ளே உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் 2nd இயர் 3rd இயரில் இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு சின்ன புள்ளி விவரம் தான் இதை மிஸ்லீட் பண்ணுது. என்ன புள்ளி விவரம்னா, கடந்த ஆண்டுகளில் இந்த எம்பிபிஎஸ்சில் செலக்ட் ஆனவங்களில் 70% ரிப்பீட்டர்ஸ்லேருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு என்கரேஜிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ரிப்பீட்டர்ஸ் போகிறாங்க. அதை ரிவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, ரிப்பீட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதில் 70% பேருக்கு சீட்டு கிடைக்கல. அது கிடையாது, அது உண்மை கிடையாது. அப்போ அதுதான் அதிகம். தயவு செய்து இதில் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீட்டுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் நீட்டு தான் உலகம் கிடையாது. நீட்டை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகம் இதுதான். இப்போ அந்த ஆல்டர்னேட் மெடிசன், இந்தியன் மெடிசன் பார்த்தோம். அதில் சொன்னேன், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி சொன்னேன். ஒரே ஒரு மருத்துவத்தை ஏதோ காரணத்தால் தப்பிச்சு அது நீட்லேருந்து வெளியே வந்திருக்கு. BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு நீட் தேவை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா BPT, ஃபிசியோதெரப்பி, BOT, ஆக்குபேஷனல் தெரப்பி, இது ரெண்டையும் இந்த வருஷம் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறதுன்னு முடிவு எடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் முடிவை பின்வாங்கி இந்த வருடம் அதுக்கு நீட் தேவையில்லை என்று அறிவிப்பு வந்திருக்கு. பிறகு பிஃபார்ம், ஃபார்மசி, ஃபார்ம் டி, அதனுடைய அடுத்த பரிமாணம், அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஒரு டாக்டரேட் அளவுக்கான படிப்பு. அடுத்து கண் மருத்துவத்துக்கு ஒரு முழு நேர மருத்துவ படிப்பு இருக்குங்கிறது நமக்கு. பல் மருத்துவம் நல்ல பிரபலம், ஆனால் கண் மருத்துவத்துக்கு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரின்னு ஒரு முழு நேர படிப்பு இருக்குங்கிறது பள்ளியில் நமக்கு தெரியறது கிடையாது. பிறகு நர்சிங், இன்னைக்கு உலகளாவிய நாடுகளில் இந்திய நர்ஸ்களுக்கு இருக்கிற வரவேற்பு எங்கேயுமே கிடையாது. பிஎஸ்சி நர்சிங் மிகப்பெரிய வரவேற்பு உள்ள ஒரு படிப்பு. இந்த எல்லா படிப்புகளுக்கும் இந்த பட்டியலுக்கு இதுவரை நீட் தேவையில்லை. நம்ம அந்த ஒரே ஒரு லேபிள், அந்த ஒரே ஒரு எம்பிபிஎஸ் லேபிள் மோதுறதை தாண்டி மற்றவர்களை பிரித்து படிக்கும்போது இன்னும் வாய்ப்புகள் அதிகம். சொல்லப்போனால் அடுத்து இப்போ ஒரு சமீப ஒரு 2-3 ஆண்டுகளில் பிரபலமாக இருக்குது. ஆனால் இன்னும் பிரபலமாகணும், இன்னும் இதாகணும். நம்ம அலைட் மெடிக்கல் ஹெல்த்ஸ்னு பிஎஸ்சியில் 30 வகையான மருத்துவ படிப்புகள் இருக்குது. இது நமக்கு தெரியறதில்லை. இந்த பிஎஸ்சியில் இருக்கிற என்னன்னா, வழக்கமான பிஎஸ்சி ஒரு கலை அறிவியல் கல்லூரியில் படிச்சுன்னா 3 வருஷம், இந்த பிஎஸ்சி எல்லாமே 4 வருஷம். இதில் இந்த 30 படிப்புகள் முடிச்சிங்கன்னா மறுநாள் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு லெபார்ட்டரியிலையோ உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள படிப்புகள். ஆனால் நம்ம இதனோட அவேர்னஸ் குறைவாக இருக்கிறதால சமீப ஆண்டுகளில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் அதிகரிக்கணும். உங்கள் நலன் கருதி மூச்சு விடாமல் அந்த 30 படிப்புகளையும் இப்போ சொல்கிறேன். கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, மெடிக்கல் சோஷியாலஜி, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பாத்தாலஜி, ஆடியாலஜி, ஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி, அனஸ்தீசியா, ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிளினிக்கல் ரிசர்ச். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரியில் இருக்கிற டாக்டருக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய அளவுக்கான அந்தஸ்து வாய்ந்த
சம்பளம், நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய உடனடியாக வேலை வாய்ப்பு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்லி நம்மில் பலருக்கு தெரியாதது, மீன் வளத்துக்கு ஒரு பட்டப்படிப்பு, மீன் வளத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்கு. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதாவது முழுக்க முழுக்க மீன்வளம் சார்ந்து 4 வருட படிப்பு. இந்த பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருந்தால் கூட கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னாக்க நாகப்பட்டினத்தில் ஒரு கல்லூரி, தூத்துக்குடியில் ஒன்று, இங்கே சென்னை பொன்னேரியில் ஒன்று, பிறகு தலைஞாயிறில் ஒன்று. இந்த கல்லூரியில் எல்லாத்துலேயுமே பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸுங்கிற 4 வருட பட்டப்படிப்பு இங்கே வந்து சொல்லித்தரப்படுகிறது. இப்போது நீட் காலகட்டத்தில் இதற்கான டிமாண்ட் ஹெவியாக இருக்குது. ஆனால் நீட்டுக்கு முந்தைய ஒரு 30-40 வருடமாகவும் நம்ம ஊரில் அக்ரி படிப்பு அப்படிங்கிறது பயங்கர பாப்புலர். தனியார் விவசாய கல்லூரிகள், பிரைவேட் எப்படி வந்து என்ஜினியரிங்கில் பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கோ, அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் காலேஜஸில் ரீசன்ட் டேஸில் கணிசமான பிரைவேட் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸும் வந்திருக்கு. ஆனால் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஊரில் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் நீங்கள் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது, இப்போ ஒரு என்ஜினியரிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும்னா நீங்கள் போய் அந்த என்ஜினியரிங் காலேஜ் அணுகி சேரலாம். ஆனால் ப்ரைவேட்டில், இங்கே அக்ரியில் ப்ரைவேட்டில் சேரணும்னாலும் இந்த கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் சேர முடியும். சரி, அப்படி இந்த அக்ரியில் என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிஎஸ்சி அக்ரிங்கிறது எவர்கிரீன். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அக்ரி ஆஃபீஸ்னு பேங்க்கில் போய் வேலைக்கு சேருவாங்க, கரும்பு இன்ஸ்பெக்டர்லாம் உண்டு. அப்போ தொடங்கின படிப்பு. அதற்கு பிறகு வந்து அடுத்தடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஹார்டிகல்ச்சர். இப்போ சமீப ஆண்டுகளில் அதிக படிப்புள்ள நல்ல பாப்புலரான படிப்புனா ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை. சரி, அதில் என்ன இருக்குன்னு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? மார்ச் 14th இருக்கோம். அப்படியே 1 month பின்னால் போங்க, February 14th வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம். ஹோசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பக்கத்துலேருந்து ஒரு ரோசா பூ அப்படி கட் பண்ணி பாலித்தீனில் ரேப் பண்ணி கோடிக்கணக்கான ரோசா பூக்கள் விமானத்தில் வெளிநாட்டுக்கு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க செரிகல்ச்சர். இது ஒரு வித்தியாசமான ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா, பட்டுப்பூச்சி வளர்ப்பு. பட்டுப்பூச்சி வளர்ப்புக்காக இதுவும் எகெயின் பார்த்தீங்கன்னாக்க ஹோசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பக்கத்தில் மல்பரி மரங்களில் இந்த பட்டுப்பூச்சி வளரும். ஸோ அது சார்ந்த முழு நேர படிப்பு, வேறு எங்கேயும் அதிகம் இல்லாத ஒரு படிப்பு. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், வழக்கமான நம்ம கலை அறிவியல் கல்லூரிகளில் கூட இருக்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் படிப்பு ஃபாரஸ்ட்ரி. நீங்கள் பெரும்பகுதி இங்கே ஊட்டி போயிருப்பீங்க. ஊட்டி எதை தாண்டி போகணும்னாக்கா மேட்டுப்பாளையத்தை தாண்டி போகணும். மேட்டுப்பாளையம் ஃபுல்லாகவே வனம், ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் நடுவில் ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே தான் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிங்கிற 4 வருட படிப்பு. அப்போ இதெல்லாமே நம்ம நீட்டை தாண்டி விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புள்ள படிப்புகள். இப்போ இன்னொரு எவர்கிரீனான என்ஜினியரிங் பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் என்ஜினியரிங்க்கு இது வரைக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாது. உங்களுடைய +2 மார்க்ஸில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸுக்கு டபுள் த வெயிட்டேஜ், ஃபிசிக்ஸுக்கு 50% வெயிட்டேஜ், கெமிஸ்ட்ரிக்கு 50% வெயிட்டேஜ். இந்த 3 பாடங்களின் அடிப்படையில் 200s வச்சு கவுன்சிலிங் நடக்கிற சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே 400+ என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்த 400+ என்ஜினியரிங் காலேஜஸுக்கு சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன், சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். அதுக்கு பிறகு அந்த கவுன்சிலிங்கிலேருந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸ்பெஷலைசேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன வருஷம் 1,76,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ண எல்லாருக்கும் தேவையான ஒரே பிரான்ச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் 50க்கு மேற்பட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இந்த வருஷம் அந்த அப்ளிகேஷன் வாங்கும்போதாவது குறைஞ்சது அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னாக்க பாப்புலர் பிரான்ச்சஸ் அப்படின்னாக்க இந்த 4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ்சிங்கிறது, ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இசிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது பாப்புலருங்கிறது 2 கோணத்தில் பாப்புலர். ஒன்று ப்ரிஃபரன்ஸ் கோணத்தில், மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற கோணத்தில். இன்னொன்று அதிகபட்ச சீட்ஸ் இதில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற, நான் சொன்னேன் இல்லையா, 400+ என்ஜினியரிங் காலேஜஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 400+ என்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கிற அதிகபட்ச சீட்ஸ் வந்து இந்த இதில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதால அதை உடைச்சி அதில் இருக்கிற ஸ்பெஷலைசேஷன்ஸ், இது சமீப ஆண்டுகளில் வந்திருக்கிற பாப்புலர் சம்மோர் பிரான்ச்சஸ்.
AIDS, Artificial Intelligence and Data Science, AI and ML, Artificial Intelligence and Machine Learning, CSBS, Computer Science and Business Systems, and Cyber Security, IoTங்கிறது Internet of Things, பிறகு மெக்கானிக்கல் சார்ந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இது வந்து சமீப ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு பாப்புலராக இருக்க பிரான்ச்சஸ். சரி, இந்த 50ல் இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மெக்கானிக்கல் எவர்கிரீன். மெக்கானிக்கல் என்றைக்குமே அதுக்கு இது போக போகிறதில்ல. சிவில் எவர்கிரீன், பிறகு ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், E&Iங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியரிங். மெக்கட்ரானிக்ஸ், ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி ரெண்டையும் உடைச்சு இணைச்சது மெக்கட்ரானிக்ஸ். பயோடெக்னாலஜி, கெமிக்கல், பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் சமீப ஆண்டுகளில் நிறைய கல்லூரிகளில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா, நம்மில் பலருக்கு தெரியாது. நம்ம என்ஜினியரிங் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு காலேஜஸ்க்கு மட்டும் யோசிப்போம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்குது, வெட்டினரி யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்குது. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி ரெலவெண்ட்டான எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங். இதெல்லாம் வந்து இந்த கோர்சஸ். இதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்கான அப்ளிகேஷனை நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போடணும். ஒரு சின்ன கன்ஃபியூஷனை நம்ம தவிர்த்துக்கணும். என்னென்னா, என்ஜினியரிங் பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோம். இப்போ ஆர்கிடெக்சர், அது வந்து பிஇ ஆர் பிடெக், இது வந்து பிஆர்க். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, என்ஜினியரிங் 4 வருடம், பிஆர்க் வந்து 5 வருடம். என்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு பிஆர் கவுன்சிலிங் நடக்கும். இந்த 2 கவுன்சிலிங்லேயும் ஒரு சின்ன ரெண்டும் அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்ஜினியரிங்கை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்கிறேன், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேத்ஸ்க்கு டபுள் த வெயிட்டேஜ், ஃபிசிக்ஸுக்கு 50% வெயிட்டேஜ், கெமிஸ்ட்ரிக்கு 50% வெயிட்டேஜ்னு சொன்னேன். ஆர்கிடெக்சரை பொறுத்தவரை என்னன்னாக்க உங்களோட ஒட்டுமொத்த மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ் உள்பட உங்களோட ஒட்டுமொத்த மார்க்ஸை எடுத்து அதை 200 ஆயிப்பாங்க. தவிர நாட்டா அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு நீங்கள் எழுதணும். இது ஆல் இண்டியா லெவலில் மல்டிபிள் டைம்ஸ் நடக்கிற ஒரு நுழைவுத் தேர்வு. 200 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ இந்த 200 ஏற்கனவே நீங்கள் ஒட்டுமொத்த ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க பாருங்கள், 200. இந்த 2 200ம் 400க்கு நடக்கிற கவுன்சிலிங் தான் ஆர்கிடெக்சர் கவுன்சிலிங். சரி, இனிமேல் நான் சொல்ல போகிற பெரும்பாலான படிப்புகள் +2ல் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சேரக்கூடியது. இப்போ எப்படி நம்ம ஒரு என்ஜினியரிங்க்கு ஐஐடி சொல்கிறோமோ, அது மாதிரி சட்டத்துக்கு லாவுக்கு வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் NLU, இதுக்கு வந்து கிளாட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். இந்த கிளாட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எழுதின பிறகு தமிழ்நாடு இந்தியா முழுக்க 26 NLU நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நம்ம ஊரில் திருச்சியில் இருக்குது. இதில் சேரும்போது நம்ம வந்து BA LLB, BCom LLB அப்படிங்கிற 2 படிக்க முடியும். +2ல் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம் நீங்கள். சரி சார், இந்த என்ட்ரன்ஸ் தொந்தரவு இல்லாமல் ஏதாவது இருக்கா? இருக்குது. நம்ம ஊரில் என்ட்ரன்ஸ் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் லா படிக்கணும்னாக்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அரசு கல்லூரிகள் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வெள்ளூர், சென்ற சில ஆண்டுகள்லேருந்து தனியார் சட்டக்கல்லூரிகள் நிறையா வந்திருக்கு. இது முழுக்க உங்களுடைய +2ல் என்ன மார்க்ஸ் தெரியுமா? தமிழ், இங்கிலீஷை தவிர்த்தரணும். மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 சப்ஜெக்ட்ஸோட மார்க்கை 100க்கு எடுத்துருவாங்க. 100க்கு எடுத்து கவுன்சிலிங். இதன் அடிப்படையில் இதெல்லாமே அரசு சட்டக்கல்லூரிகள்ங்கிறதால ஃபீஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. இதை தெரிந்த நமக்கு இன்னொன்று அதிகம் தெரியறதில்லை. என்ன அப்படின்னா, சென்னை தரமணியில் இருக்கிற அந்த சட்ட பல்கலைக்கழக கேம்பஸ்லேயே சோயல் அப்படின்னு ஒரு கேம்பஸ் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இந்த சோயல் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான படிப்பு, BA LLB, BCom LLB, BBA LLB, BCA LLB. இது எல்லாமே ஹானர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 70% வேணும், SC/STக்கு 65% வேணும். அப்போ இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ், தரமணியில் இருக்க யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளாரியே இருக்கிற ஒரு கல்லூரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா BA LLBக்கும் BBA LLBக்கும் +2ல் என்ன குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே. BCom LLBக்கு +2ல் காமர்ஸ் அவசியம், BCA LLBக்கு +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவசியம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் படிப்பு நான் சொல்ல போகிறேன். உங்கள் +2 மார்க்ஸுக்கே கவலைப்படாத ஒரு படிப்பு.
மனப்பாடம் பண்ண தேவையில்லாத ஒரு படிப்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம இந்த எக்மோரில் சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் பில்டிங் இருக்கும். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு 150 வருட ஒரு கட்டடம். சரியா? அதே கல்லூரி கும்பகோணத்தில் இருக்குது, அதே கல்லூரி மகாபலிபுரத்தில் இருக்குது. இங்கே உள்ளே சேரணும்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட், உங்களுக்கு படம் போட வருமா அப்படின்னு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட். படம் போட்டிங்கன்னா சீட். ஓகேயா? இங்கே வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற 4 வருட பட்டப்படிப்பு. நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷன், டெக்ஸ்டைல் டிசைன், செராமிக் டிசைன். சரி, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இந்த 3 கல்லூரியிலையும் சேரலாம். மிகப்பெரிய கேள்வி என்னன்னாக்கா, எல்லாம் ரைட்டு தான் சார், முடித்தா எங்கே வேலை கிடைக்குமா? எனக்கு ஓகே தான். எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னோன்னே முதல்ல அதை கேட்பாங்க. கிடைக்கும். இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகத்தில், தென்னிந்திய திரையுலகத்தில், அகில இந்திய திரையுலகத்தில் கொடி கட்டி பறக்கிற ஆர்ட் டைரக்டர்ஸான சாபு சிறில், தோட்டா தரணி, மகி போன்ற 10க்கும் மேற்பட்ட ஆர்ட் டைரக்டர்ஸ் உருவானது இந்த கல்லூரியிலிருந்து தான். அடுத்து டெக்ஸ்டைல் டிசைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு உங்களுடைய அப்பா அம்மா காலகட்டத்தில் போய் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் சாய்ஸ் வேணும்னா பெரிய சாய்ஸ் இருக்காது. இப்படி கோடு போட்டது, இப்படி கோடு போட்டதுன்னு உருவிட்டு வந்துடலாம். இன்றைக்கி தம்பி உள்ளே போனால் 100 டிசைன் இருக்குது. அப்போ இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, டெக்ஸ்டைல் டிசைன் எல்லாம் ரைட்டு. டெக்ஸ்டைல் டிசைன் முடித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர், மத்திய அரசு நெசவாளர் சேவை மையம்னு இருக்குது. அடுத்து செராமிக் டெக்னாலஜி, செராமிக் டிசைன். ஒரு காலத்தில் வீடு சாணம் போட்டு மொழிகிட்டு இருந்தது, சிமெண்ட் ஆச்சு, மொசைக் ஆச்சு, இன்றைக்கி பாத்ரூம் உள்பட டிசைனர் டைல்ஸ். அப்போ இது இன்றைக்கி ஒரு தொழில்நுட்பம். ஆக இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு படிப்பு. அடுத்த நிலையில் நான் சார்ந்திருக்கிற இந்த துறை பற்றி பேசி ஆகணும். மீடியா ரிலேட்டட் கோர்சஸ். இந்த மீடியா ரிலேட்டடில் வந்து நான் 2 விஷயங்களை சொல்லுவேன். ஒன்று வந்து மீடியா ரிலேட்டட் துறை. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தகவலை நான் உங்களுக்கு, இந்த மீடியா ரிலேட்டட் முன்னோடியாக ஒரு தகவலை உங்களுக்கு நான் பதிவு செய்யணும். 1993 ஏப்ரல் 9 சன் டிவி தொடங்குச்சு. சன் டிவி தொடங்கும் போது முதல் நாள், முதல் நிகழ்ச்சி, முதல் அறிவிப்பாளராக என்னுடைய முகத்தோடு தான் சன் டிவி வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை, நன்றி. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஒரு சேனல், இன்னைக்கு ரிமோட் எடுத்தால் 250 சேனல். அப்போ இந்த 250 சேனல் வளர்ந்திருக்க அளவுக்கு இந்த துறை சார்ந்த படித்தவர்கள் வளர்ந்துருக்காங்களா? இல்லை. விஷுவல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு அதிக கல்லூரிகளில் இருக்கிற ஒரு நல்ல படிப்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது சினிமா டைரக்டருக்கான படிப்புன்னு சொல்லி கெடுத்துட்டாங்க. அது ஒன்று தான் வருத்தத்துக்குரியது. மீடியாங்கிறது சினிமா மட்டும் கிடையாது. இன்னொரு 10 பப்ளிக் ரிலேஷன்ஸில் தொடங்கி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 10-12 துறைகள் இருக்குது. அதற்கான படிப்பு அது. பிறகு அதனுடைய அடுத்த வடிவமாக எலக்ட்ரானிக் மீடியா. இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் +2லேருந்து 5 இயர் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம். இன்றைக்கி அனிமேஷனுக்கு தனியாக படிப்பு, ஃபில்ம் அண்ட் டிவி ப்ரொடக்ஷனுக்கு படிப்பு. ஸோ தயவு செய்து ஊடகத்துக்குள்ளே வாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து பெராஸ் யூனிவர்சிட்டி அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு வித்தியாசமான படிப்பு. நம்மளுடைய மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3ஐயும் உள்ளடக்கி பிளண்டட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு. பிஎஸ்சி பிளண்டட் சயின்ஸ். இது யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவோட இணைந்து நடத்துகிற ஒரு படிப்பு. இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பு பிபிஏ. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, சார் படித்த மாதிரியே இருக்கணும் ஆனால் படிக்கக்கூடாது, அது மாதிரி எதாவது படிப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிபிஏ. அதுக்காக அந்த பிபிஏவை நான் மட்டமாக சொல்ல, அகடமிக் லோடு இல்லாத படிப்பு. உடனே ஒரு டீம் கிளம்பி வராதிங்க, பிபிஏ எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்லலான்ட்டு. அகடமிக் ப்ரெஷர் இல்லாமல் அப்படியே படிக்கிற அந்த படிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. பிசிஏ உங்களுக்கு தெரியும். இந்த பிஎஸ்டபிள்யூ ரீசன்ட் டேஸில் பாப்புலர். ஒரு காலத்தில் எம்எஸ்டபிள்யூ வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து நிறைய கல்லூரிகளில் இருக்குது. இவங்க வந்து ஒரு என்ஜிஓவில் போய் வேலைக்கு சேருவாங்க அல்லது தானே என்ஜிஓ ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தாங்க, இது ஏன் போஸ்ட் கிராஜுவேட்டில் மட்டும் இருக்கணும், இதை ஏன் யூஜியில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய காலேஜஸில் இது வந்து இந்த பிஎஸ்டபிள்யூ தொடங்கப்பட்டிருக்கு. இதுவும் எவர்கிரீன். பிஏ தமிழ் லிட்டரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்டரேச்சர் படித்தா அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கிண்டல் அடிக்கிற காலமெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஊடகத்துறை வளர்ந்துருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம செய்யணும். அந்த தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிற அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் லிட்டரசியும் சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா மீடியாவில் வேலை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் ஸ்க்ரோல் ஓடுது, பல இடங்களில் தப்பாக ஓடுது. ஏன்னா சரியான ஆள் இல்லை.
பல நேரங்களில் நியூஸே தப்பாக விடுது, அது வேறு விஷயம். பட் இந்த ஊடகத்துறை சார்ந்து படித்தவர்களுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆவுனா கூகுள் தட்டுறீங்க, கண்டென்ட் வந்து கொட்டுது. இவளை கொட்டணும்னா யாராவது அதில் எழுதி உள்ளே போடணுமா இல்லையா? அப்போ கண்டென்ட் ரைட்டர் இது வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து கண்டென்ட் ரைட்டர் பதவியாகவும் இருக்கலாம், அல்லது வீட்டில் உட்காந்துட்டு 20 கம்பெனிஸுக்கு கண்டென்ட்டை நீங்கள் எழுதி அனுப்பி காசு பண்ணலாம். ஸோ கண்டென்ட் ரைட்டருங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒன்று. அடுத்து அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் காப்பி ரைட்டர். தேர்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினா நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நகைச்சுவையாக கூட இருக்கும். சமீபத்தில் பிபிஓ அண்ட் ஐடி கம்பெனிஸில் நிறையா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரெக்ரூட் பண்ணாங்க. எனக்கு புரியல. ஒரு நண்பர்கிட்டே கேட்டேன், என்னங்க நீங்களாம் என்ஜினியர் தானே எடுத்துகிட்டு இருந்தீங்க, சடனாக என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறீங்கன்னு. இல்லை சார், ஒன்றும் இல்லை, என்ஜினியர்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கிலீஷ் சொல்லி தர ட்ரை பண்ணோம், கடைசி வரைக்கும் முடியல. அதை விட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு போய் சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லி தரது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த 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 வகையான ஒரு வாய்ப்பும் வந்து சமீபத்தில் அதற்கு வந்திருக்கு. ஃபைன். நீங்கள் என்ஜினியரிங் எப்படி லேக்ஸில் அப்ளிகேஷன் விழுதோ அது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பிகாமுக்கு நமக்கு வேலை வாய்ப்புகள் அடிதடியாக இருக்கிறதால பிகாமை ஃபங்க்ஷனலாக ஆக்குவோம். அதாவது ஒரு துறை சார்ந்ததை இணைச்சோம்னா வேலை வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரி, மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் 21 வகையான பிகாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரி, எனக்கு வருத்தம்லாம் என்னென்னா, இந்த லட்சக்கணக்கான பிகாம் படிக்கிறாங்கல்ல, அதோடு இணைந்து செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை செய்கிறதில்ல. சிஏன்னு சொல்லப்படுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏன்னு சொல்லப்படுற காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஏசிஎஸ்ன்னு சொல்லப்படுற கம்பெனி செக்ரட்டரிஷிப், இதற்கு இன்றைக்கி ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. ஒரு காலத்தில் டிகிரி முடிச்சுட்டு தான் இதை எழுத முடியும். இன்றைக்கி வசதி +2 முடிச்சுட்டே எழுதலாம். தயவு செய்து கணிசமான பேர் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்ன சிக்கல்னா, அந்த சிஏன்னு சொல்லும் போதே ஒரு 4 பேர் வந்து ஐயோயோ அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு கல் எறிஞ்சிட்டு போயிடுவான். நம்மளும் வசதியாக விட்டுருவோம். யார் அந்த 4 பேர்னு பார்த்தா சிஏ எழுதாத 4 பேர். எழுதுனவன் சொன்னால் பரவாயில்ல. சின்சியர் அட்டம்ப்ட் எடுத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள். நிறைவாக 1-2 விஷயங்களோட முடிச்சுக்கிறேன். இங்கே 10th சார்ந்தும் நிறைய பேருக்கு தேவைகள் இருக்குது. பாலிடெக்னிக் எப்பவுமே ஒரு எவர்கிரீன். 10th முடித்த உடனே 3 வருட டிப்ளமா. ஒரு காலத்தில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் 3ஓட நின்னது. இன்றைக்கி என்ஜினியரிங்கில் என்னென்ன இருக்கோ அத்தனை பிரிவுகளும் பாலிடெக்னிக்கில் இருக்குது. இன்னொரு வசதி என்னென்னா, நமக்கு வந்து பெரிய அளவில் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப் சார்ந்த விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, நிறைய அரசு பாலிடெக்னிக்கல் இருக்குது, ப்ரைவேட் பாலிடெக்னிக்ஸ் நிறையா இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் விமென்ஸ் பாலிடெக்னிக் இருக்குது. இன்னொரு வசதி, பல நேரங்களில் குடும்ப பொருளாதார சூழல், என்னால் 10th தாண்டி +2 போய் ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. நான் 10th முடிச்சுட்டு எனக்கு வேலை வாய்ப்புனா நல்ல வேலை வாய்ப்பு. அப்புறம் நாளைக்கு தோணுது, அடடா நம்ம ஒரு டிகிரி வாங்காமல் இருக்கமே அப்படின்னா, பாலிடெக்னிக்கு பிறகு 2nd இயரில் லேட்ரல் என்ட்ரியில் நம்ம என்ஜினியரிங் சேர முடியும். அந்த வசதியும் இருக்குது. என்னோட கோர்ஸ் பட்டியல் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். நிறைவாக நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக இதை பேசியே தீர்றதுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது கண்டிப்பாக தேவை. தயவு செய்து நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெரும்பகுதி எல்லாம் சிங்கிள் சைல்டு. வீட்லேயும் திட்ட முடியல, காலேஜ்லேயும் திட்ட முடியல, ஸ்கூல்லையும் திட்ட முடியல, முணுக்குன்னா இதாக பண்ணிக்குது. அப்போ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, விட்டு கொடுக்கறது, அடுத்தவர்களோட இணைந்து பழகிறது, வெளி உலகம்னா என்ன இப்படின்னு தெரியாமையே வாழ்க்கை பண்ணுது. ஹாஸ்டல் லைஃப் வந்து இதை அடியோடு மாற்றிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்கூல் படிக்கிற காலகட்டம் வரைக்கும் வீட்டுக்கு வந்தவுடனே யூனிஃபார்ம் அப்படி கலட்டி விசிறிட்டு, என்ன இன்னும் துவைக்கலையா, அம்மாட்ட ஆர்டர் போடுவோம். ஹாஸ்டலுக்கு வந்தால் நானே சோப் போட்டு, நானே கும்மி, நானே துவைச்சி, நானே காய வச்சு, நானே அயன் பண்ணி, இதுதான் சுயமாக முதல்ல ஒரு சொந்த காலில் நிற்கிறது. அடுத்து வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. ஹாஸ்டலுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் 10 ரூமுக்கு போயிட்டு வரும்.
நான் சோப்புன்னு தான் சொல்ல இருந்தேன், அப்புறம் டீசெண்டாக தேங்காய் எண்ணெய் பாட்டில் மாற்றிக்கிட்டேன். 10 ரூமுக்கு போயிட்டு வரும். இதான் முதல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. அடுத்து என்ன? சாப்பாடு. உலகத்தில் சிறந்த குக்கு யார்? நம்ம அம்மா. ஆனால் என்ன நொட்டம் சொல்லுவோம், அப்படி டைனிங் டேபிளில் தட்டை விசிறது. சாம்பாராக வச்சுருக்க, ஹாஸ்டல் போனால் சாம்பார் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க, தேவாமிர்தமாக இருக்கும் அந்த நேரத்துக்கு. அது அடுத்து வந்து ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஊருக்கு போயிட்டு வருவோம். அம்மா இவ்வளோ பெரிய தூக்கு நிறையா ஸ்நாக்ஸ் பண்ணி நம்ம புள்ள எப்படியும் இது 1 மாதம் வச்சு சாப்பிடாது அப்படின்னு அனுப்புவாங்க. ஹாஸ்டலில் வந்து இறங்கின 30 செகண்டில் மொத்தமும் முடிஞ்சுது. அதுதான் லைஃப், அதுதான் ஷேரிங், அதுதான் வாழ்க்கை. இந்த ஹாஸ்டல் லைஃப் வீடு கற்றுக் கொடுக்காத ஒரு பையனை பிள்ளையை முழு மனிதனாக மாற்றும். தயவு செய்து அந்த ஹாஸ்டல் லைஃப் உங்களுக்கு தேவைங்கிறத வலியுறுத்திக்கிறேன். மற்றபடி இந்த வாய்ப்பை தந்த பிஹைண்ட் வுட்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் ரமேஷ் பிரபா சார் அவர்களுக்காக. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கெரியருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஹாஸ்டல் லைஃப் வரைக்கும் அழகாக கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்ககிட்ட எனக்கு வந்து கேட்குறதுக்கான ஒரு கேள்வி, என்னென்ன குரூப் எடுத்தால் நல்லா இருக்கும், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கஷ்டப்பட்டு படித்து ஒரு குரூப்பை முடித்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுன்னு போகும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்கிறாங்க. அந்த கெரியர், அந்த அகாடமிக் இயர்லேயே என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கிட்டோம், வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஜாப்னு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்? ஓகே, அதாவது இந்த ஸ்கில்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஆட்டிடியூடு வந்து நிறைய தேவைப்படுது. இன்றைக்கி வந்து நான் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு இந்த கல்லூரிக்கெலாம் போகும்போது சேர்மன் சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் பேசுவாங்க. இன்றைக்கி வந்து ஆட்டிடியூடு பேசுங்க சார். நான் 10 கம்பெனியை கூப்பிட்டு வரேன், இவன் எதை அட்டன் பண்ணுறதுன்னு இவன் சூஸ் பண்ணுறான். இந்த ஆட்டிடியூடு வந்து இந்த கொஞ்சம் எல்லாமே ஒரு ஈஸியாக கிடைச்சிட்ற ஒரு ஆட்டிடியூடு கொஞ்சம் இருக்குது. இதை மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்கில்ஸுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க ஒரு கணிசமான சதவீதத்தினர் நம்ம தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு வரும்போது இந்த 4 வருஷத்தில் என்னோடய இங்கிலீஷை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் போய் கவிதை கட்டுரையெல்லாம் எழுத வேணாம். இன்டர்வியூவில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல இங்கிலீஷில் தெரிஞ்சால் போதும். நான்லாம் வந்து கிராமத்தில் தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் படித்து அப்துல் கலாமுக்கு ஜூனியராகவும் ஐஏஎம் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு நபர் வந்து. அப்போ இதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிறது. இந்த 4 வருடத்தில் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல நேரங்களில் அந்த காலேஜஸை ட்ரைனர்ஸை கூப்பிட்டு வந்தெல்லாம் இது பண்ணுறாங்க, நம்ம அதை போய் அட்டன் பண்ணுறதில்ல. ஸோ இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மஸ்ட்டு. அடுத்தது ஒரு அலாங் வித் த குரூப் அண்டு ஃபேஸ் பண்ணுற இன்டர்வியூங்கிறது நம்ம மற்றவர்களோடு இணைந்து பழகும்போது உருவாகிற ஒரு பர்சனாலிட்டி. அது நம்ம இந்த மிக்ஸ் ஆகாமையே சுற்றிக்கிட்டு இருக்கிறது பாருங்கள், அது கூடாது. எங்கள் ஊருக்காரன் மட்டுமே நான் பேசுவேன், எங்கள் இவங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது. யூ டு மிக்ஸ் வித் எவ்ரி ஒன். இது இயல்பான ஒரு தைரியத்தையும் இயல்பான ஒரு பழக்கத்தையும் கொடுக்கும். இது நமக்கு இந்த 4 வருடம் போதுமானது. நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு 8 இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆன பிறகு அதை ரியலைஸ் பண்ணுற விஷயமா வைக்கிறதுக்கு பதிலாக டே 1லேருந்தே இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக. ரொம்ப அழகாக நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க சார். உங்களுக்காக சென்னை சமிர்த்தா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இதை வழங்குவதற்காக பூமிநாதன், சேர்மன் ஆஃப் சென்னை சமிர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். என்னுடைய இனிய பூமிநாதன் சார் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை ஒரு அடுத்த தரத்துக்கு கொண்டு போன ஒரு நபர்னே சொல்லலாம். நம்ம அனைவருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு நபர். பிஹைண்ட் வுட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம் 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்த்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் த ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. Velamal Nexus dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindikkal. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026. Powered by Danish Chennai College of Engineering, Tambaram. Vinayaka Mission Kribananda Warrior Engineering College. EGS Pillai Group of Institutions. Velamal Nexus.